என்னடா பைத்திய மாதிரி தனி போலிம்னு வர ஏன் வந்து ஒரு பாவம் ஒரு பரிதாபமே மேல பாவம் தானே எல்லாருமே போட்டு போடாதீங்க எனக்கு முண்டாக வரக்கூடிய காவல் இனியா காலதாமல அது மட்டும் கிடையாது வரும்போது என்ன பேசி கொண்டு வர எங்க அப்பா செத்துட்டாருமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல உங்க அப்பா செத்துட்டாரு சொல்லிட்டாரு சாவா நீ கேளுடா அந்த ஆமாடா எங்க அப்பா செத்துட்டாரு நாங்களும் எங்க அப்பனுக்கு நான் தான் சொன்னேன் எங்க அப்பன் தான் சொன்னேன் 2 பேரும் அனாதிங்கம்மா எங்களுக்கு சொந்தமான யாருமே கிடையாது வெளிநாட்டுல இருந்து ஊர் விடணும் எங்களுக்கு பயங்கரத்துல எங்க அப்பா செத்துட்டான் ஆனா எங்க அப்பா செத்தவொடனே அவனை எரிக்கத்தா பொதிக்கத்தான்னு ஒரு கண்டாலும் தெரியலமா எரிக்கத்தா பொதிக்கத்தான்னு தெரியலமா உங்க குல வழக்கப்படி எரிப்பாங்களா இல்ல பொதிப்பாங்களா எனக்கு என்னடா தெரியும் எனக்கும் தெரியாது தெரியாதா அதுல 2 சந்தேகம் பச்சேன் அதுல என்னடா உனக்கு சந்தேகம் எரிக்கத்தா பொதிக்கத்தான் தெரியலையா எங்க அப்பனை எரிச்சுட்டா ஒண்ணு கிடையாது வச்சுட்டா அங்க மறுபடியும் 2 சந்தேகம் பொதிச்சுட்டா உனக்கு சந்தேகம் இருக்கு என்னடா சந்தேகம் எங்க அப்பனை பொதிக்கிற இடத்துல பில்லு முளைக்குமா முளைக்கிறதான்னு சந்தேகம் வருது டேய் இங்க பாருடா பொதிச்சா பில்லு முளைக்கும்டாண்டா அங்க பில்லு முளைக்கலன்னா ஒண்ணு கிடையாது முளைச்சிச்சுன்னா அதுல 2 சந்தேகம் அதுல என்னடா உனக்கு சந்தேகம் அந்த பிள்ளை மாடு மேயுமோ மேயாதோ பில்லினா மாடு மேயும் ஐயோ அது மேலன்னா ஒண்ணு கிடையாது தெரியாது மேய்ஞ்சிச்சுன்னா மறுபடியும் 2 சந்தேகம் மறுபடியுமா அந்த பிள்ளை மேய்ஞ்ச மாடு பால் கறக்குமோ கறக்காதோ அப்படின்னு சந்தேகம் வருது கந்தா கறக்குது இல்ல கறக்கப்பட்டா போகுது அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் ஆம்பளை மாடு இருந்தா கறக்காது பொம்பளை மாடு இருந்தா கறக்குதா அந்த மாடு கறக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது கிடையாது கறந்துச்சுன்னா மறுபடியும் 2 சந்தேகம் அதுலயே மறுபடியும் சந்தேகம் இருக்கு என்னடா சந்தேகம் அத மனுஷாலும் குடிப்பாங்களோ குடிக்க மாட்டாங்க பாலுன்னா குடிக்காது கீழே ஊத்திரி போடுவாங்க குடிப்பாங்கடா பாலுனா குடிப்பாங்க அத குடிக்கலன்னா ஒண்ணு கிடையாது குடிச்சிட்டா மறுபடியும் சந்தேகம் அதுல என்ன சந்தேகம் குடிச்சு உயிரோடு இருப்பானோ செத்துருவாங்க ஆரம்பத்துல இங்க வந்துட்டு இருந்துட்டா பரவாயில்ல செத்துட்டா மறுபடியும் சந்தேகம் சாவரங்களை எரிக்கத்தா போதிக்கிறது ஆரம்பிச்சு எடுத்து வந்து விட்டேன் ஆனா சந்தேகத்துக்கு போறப்பனா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம 4 கருவாடு வாங்கி எங்க அப்பன் காலில் கட்டு வயசுன்னு போய் இருந்துச்சு ஆனா எங்க அப்பனுக்கு வந்து அமாவாசையா அமாவாசை கடைப்பிடிக்கணுமா ஆமா அமாவாசை கடைப்பிடிக்கணும் அதுக்கு பதார்த்த சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பெரியவங்க சொல்லிட்டாங்களா நான் சந்தைக்கு போலான்னு சொல்லிட்டு போகும்போது சொல்லி மாறேன் என்ன போனேன் என்ன சொல்லி மாறேன் அமாவாசையை கடைப்பிடிக்கணும் அமாவாசையை கடைப்பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே போனேன் வேற வயல கடைப்பிடிக்கணும்ன்றது விட்டேன் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் சொல்லிக்கிட்டே போறேன் அதுக்கு வேற வயல அமாவாசை பெரிய ரவுடி பழகுது போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்து அருந்தோப்புல மந்திரம் நான் அந்த வழியா அம்மாவாசை பிடிக்க போற மாதிரி திப்பி வெளியே சாட்டிய பிடிச்சி 4 கடாசு எப்பேர் ரவுடி போலீஸே ஏமாற்றி வந்து உக்காந்துக்கிறேன் நான் வெளியே சினிமா பார்த்தேன் இதுதான் கதை நான் ஒரு ஆளுக்கு இல்லை தினம் உட்காந்து பார்க்குது பொறுமையாக அவசரப்படாத பந்தளிக்காத சரியா இந்த மாதிரி 4 பேர் வாங்கணும்னா 10 10 வச்சுருப்போம் இப்படித்தான்மா அவன் 4 கடாசு அவன் அடிச்சுட்டு என்ன சொன்னான் பையா இங்க பிடிக்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொன்னா பாரு நான் அவங்ககிட்ட அடி வாங்கினேன் பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லிதான் போறேன்
வேகாத வெயில கல்லு அறுத்துட்டு சோளை போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நின்று பிடிக்கவே கூடாதுன்னு பாரு. அங்க வரவங்க செங்கல்லே கம்யூனிட்டி நல்லா எரியணும்னு சொல்லி அவங்கள்ட்ட அடி வாங்கணும். இனிமே நல்லா எரியணும், திடீர்னு எரியணும், ஒவ்வொரு எரியணும்னு சொல்லிட்டே போறமா. அப்படி சொல்லிட்டே போகும்போது பார்த்தா ஒரு கூரை ஒரு பத்தி எரியுது. நல்லா எரியணும், திடீர்னு எரியணும். அங்க இருக்கிறவங்க பிடிச்சி வச்சு கம்யூனிட்டிய அழிஞ்சு போனோம்னு சொல்லும்போ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு அழிஞ்சு போனோம் சொல்லிட்டே போறேன். அந்த ஊர்ல பார்த்தா பணியார அம்மாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணி கண்ணு பிரிக்கிறாங்க. அழிஞ்சு போனோம்னாக்கா எங்க அம்மாவுக்கு பார்த்தா கண்ணை பிரிக்கிறாங்க. இங்க வந்து அழிஞ்சு போன கண்ணு எடுத்து வச்சு அவங்க 4 அடி வச்சாங்க. இனிமேல் நல்லா தெரியும் சொல்லி மறந்து அவங்க கிட்ட அடி வாங்கிடு. நல்லா தெரியும் போனேம்மா. அங்க போனா ஆத்துல பொண்ணு வெறும் பொறிக்கல ஆத்துல நல்லா தெரியும். அவங்க எல்லாம் கத்தி அது அடியா அந்த அடிப்படையாக நான் அப்படியே வரும்போது அதுதான் சொல்றேன். தெளிவா நல்லா ஏண்டா பையா, உலகத்துல என் மோன் துணிக்குது, என்ன பொம்னடி துணி போட்டு வந்துக்கிறேன். காவல ஏன்டா காலம் கட்டி வீட்டுக்கு போய் வர சென்று அழைத்து வர சொன்னேன். ஆனா மோசம் நான் போய் அழைத்து காட்டவே மாட்டேங்குது. நீ தான் அழைச்சிட்டு வாங்க. அழைத்து வர சொன்னேன். அவன் எதுடா முள்ள தும்ப இருந்தா வாய் போற அவனையோட தவசறேன். அவன் பண்றா பாருமா. உள்ளக்கை தீனால் உனக்கமின்றி கடை வடித்தேன் உன்னை தாழ் பணிந்தே. அவனை ஏன் சேர்த்துக்கிறேன்னு கேளு. கூட ஒரு வார்த்தை சேர்த்துருவேன்னா கூட இன்னொரு வார்த்தை. தாய், இந்த யுகமே உங்களால் தான் ஆகி போதானா தெரிஞ்சு போச்சு.
உள்ளக்கரித்தீ உள்ளக்கரித்தீனான் உறக்கமின்றி களைவடித்தே உண்மை தாழ்படுத்தே நீ 10 லட்சம் 16 லட்சம் 4 செட்டு 6 வித்து 2 கவர்மெண்ட் செட்ல போட்டு 4 லட்சம் விட்டு நான் கர்மாந்திரமா போறேன். மண்டாடி உன் மச்சான் என்னதான் பண்றாங்க பாத்து. அது பத்தி சொல்றேன். நானும் என்னுடைய மனைவி என்னுடைய குடும்ப ரகசியத்தை ரகசிய பேசுறோம். உங்கள் இருவருக்கும் இந்த இடத்துல வேலை இல்லை. வேலையே கிடையாது உனக்கு. இந்த இடத்துல இருவருக்கும் வேலை கிடையாது. எனக்கு இந்த மனைவிக்கு ஆயுதம் இருக்கும். ஒரு 500 தரமா. குடும்ப ரகசியத்தை பேச போறோம். உங்கள் இருவருக்கும் வேலை இல்லை. எப்போ கூப்பிடுறோம் அப்பதான் ஒரு வாரம் உங்களை சந்தித்து வராது. ஒரு வாரமா அம்மா என் கூட திட்டுவாங்க. எனக்கு 7 நாள் போதும். ஒரு வாரம்னா 7 நாள் என்ன? 2 ஒண்ணுதான். ரெண்டுமே ஒரு தப்பு. மூடி சாப்பாடு எங்க வீட்ல உங்க வீட்ல ஆமாண்டா. கொடுத்துட்டு சாப்பாடு உங்களுக்கு போடுவாங்கடா. அப்ப லீவ் கேன்சல். டியூட்டி கண்டினியூ. சாப்பாடு பாரியா உண்டு. அது போது சந்தோஷம். உடப்பகத்தை முடிஞ்சிடும். ஏன்டா இந்த காலத்துல வேலைக்கு லீவும் கொடுத்து உனக்கு 3 வேளை சோறு போட்டு சம்பளம் வேற கொடுத்துவாங்களா? தர முடியுமா? முடியாதா? அப்ப லீவ் கேன்சல். டியூட்டி கண்டினியூ. நீ செய்யணும் பாரு. சம்பளம் கொடுக்கறேன்டா. சம்பளம் கொடுக்கறியா? நீ தருவியா? சத்தியமா? சத்தியமா தரேன். கொடுத்தா நான் போறமா. இதுக்கப்புறம் வர மாட்டான். அத்தாண்டுக்கு 3 நாள் செலவையும் அவர் போன பாதி நேரத்துல பையா முடியல நீ வந்து சேடா சொல்லக்கூடாது. கூட்ட ஒண்ணா வர மாட்டேன். கூப்பிட மாட்டேன். நீ மரணம் போ.
அத்தான், திருமணம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு பட்டுன பாப்பா கடனை காத்து இனிமேல் பேசவே கூடாது அத்தான். சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம இருக்க வேண்டும்? எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? உங்க மனதில் ஆசை என்பது கிடையாது. இருக்கிறது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அரவள்ளி காணும் படிப்பு தடி சோழ பல குழுவிலே மல்லி முல்ல பரவாயில்ல கரமாந்திரம் ஷா மூஞ்சி அது என்ன பூ கரமாந்திரம் தெரியாதே தெரியாதே சோப்புல பாரு சின்னதா பூவாதே அப்பா அதான் கரமாந்திரம் அது ஷா மூஞ்சி அட பாவி, அது கனகாம்பரம்டா. அது கரமாந்திரம்டா. என்ன பெரிய பூ ஷா மூஞ்சி அது என்னது வா மூஞ்சிதான். போ போ
மோட்டரி மகள உனிதி மகள நானு மச்சான் அந்த பாட்டுல சும்மா இரு. அதுக்கு ஆயில் போய் எவ்வளவு நாளா நாட்டு யூஸ் புண்ணா பண்ணல இந்த மோட்டர் ஜோட பண்ணா பண்ணியா என்னடா மோட்டர் அது வேறனா மாடு வந்து தலை அடி அம்மா நான் மோட்டர் தண்ணி வந்துச்சு நான் சாப்பு போட்டு குடிக்கிறப்பதா என்னடா அது வந்து தலை வந்து பாத்து என்னதுக்கு அங்க நடியா ஆனா பால் ஆரம்பிக்குது பாத்தீங்களா ஏய் போய் போல அந்த பாட்டு ஒண்ணுமே கிடையாது தண்ணி எங்க வந்து ஏழு வந்து முதல்ல பார்க்கணும். எங்க வந்தாலும் தலை விட்டுருவாங்க நானு ரொம்ப இப்படி ஆடி பாடி உனக்கு நிரம்ப தெரியாது மேல போவதே தெரியாது. ரகசியம் இருக்கின்றது என்று அறிந்தீர்கள் அல்லவா? என்ன ரகசியம்? பாத்தியா இப்படி ஒரு பொத்து என்ன பாத்தியா அண்ணன் தங்கச்சிக்கு ஒரு தாய் பிள்ளைகள் இது கடா பண்ணி இது போட்ட பண்ணி கண்ணு வைக்கிற பாய் கண்ணு வைக்கிற அத்தான், எதற்காக இதை அழைத்தீர்கள்? அதான் சொல்ல வேண்டும் என்று உன்னுடைய தங்கையை நான் மகனுக்கு. என்ன? நம்முடைய மகள் இருக்கிறார் அல்லவா? ஒரே ஒரு மகள், ஒரு பக்க மகள். ஆமா, அகிலா இருக்கின்றார். அகிலை அழைத்து அந்த விஷயத்தை உங்களுக்கு அப்போது உரைத்து ஏங்க? அழைத்து வா என்னுடைய மகளை. என்னுடைய மகளை வரட்டும். இங்க பாருங்க, அவ்வளவு சின்ன சிறுவளாக இருக்கிறான். அவகிட்ட எனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறீங்க. என்னன்னு சொல்றா? இல்ல 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 நம்முடைய மகள் வரணுங்க. ஆமா அவன் கை வச்சிட்டாருல்ல அவளுக்கு என்ன சொல்லுவாங்க இருங்க, வரட்டும். என்ன ஒரு இது? கரடிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வி பாலாஜி என்கின்ற ஐயா அவர்கள் எனக்காக எங்க மாமா 501 ரூபாய் கொடுத்திருக்காரு. இந்த காலத்துக்கு நான் என்ன சொன்னா பத்துடா. அவளா சின்னஞ்சிறிய பெண் அவளை நான் சொல்ல போறேன். நான் பார்க்க வேண்டிய என்னுடைய மகளை அழைத்து வா. புறப்பட்டு மகளை பார்க்கலாம். நீங்க சொல்லிருவாங்க. அண்ணா! அண்ணா! உண்மையான அனுப்புறேன். எங்க பாப்பா எப்படி எல்லாம் வச்சிருக்கு தெரியுமா ரெண்டுமே தெரியுங்களா ரெண்டுமே தெரியாது நாய் கட்சி சின்ன இருந்தா பத்து நாள் இருக்கும் போடானா போடா. போடா போடா போடா. போடு. போடியா. ஏய், தங்கா ஐயா, பாத்தீங்களா? ஏன் கல்யாணம் பண்ண வச்சுக்க? எது கல்யாணம் பண்ண வச்சுக்க? அவனுக்கு கழுத்து மண்ணனா இருக்கிறான். நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த கழுத்து மண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கூட இது வரைக்கும் பார்க்கலடா. என் வயசு என்ன? அவன் வயசு என்ன?
இந்த கட்டி பிடிக்கிற முத்தமுடன் என்னென்னமோ செய்யறான்னா தங்கா இதெல்லாம் நீ பொறுத்துக்குமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணா இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வருவாடு நம்ம பேர்ல வரணும் தான் எனக்கு திருமணம் செய்து வச்சுங்க. ஆமா, இந்த நாடு நகரம் அனைத்துமே நம்ம பேர்ல வரணும்னு வச்சுக்க இந்த காலி பண்றானு. ஆமாண்ணா இப்ப கூட பாத்தியாமா, பாத்தீங்களா ஒரு போர் பட தளபதி நாங்க இது நாட்டிலே வரசி காட்டினா பண்டாட்டி நீங்க நம்ம வேலையை சொல்லாம பொண்ண கூப்பிடுறேன் என்ன அர்த்தம்? மகாராணி ஒரு நாட்டு தளபதியாகப்பட்டவர் நீங்க. நம்ம 2 பேரும் இங்க இருக்கிறோம். சின்னஞ்சிறு பொண்ணாவ பாத்தீங்களா, 1000 இருந்தாலும் அவளுக்கு பிறந்த பொண்ணுக்கு மட்டும்தான் ரகசியத்தை உரைப்புன்னு சொல்லிருக்காரு. அந்த பொண்ணை போய் பார்க்கணும், என்னென்ன நடக்குது பின்னர். கற்பெண்ணும் திண்மை உண்டாக பிறந்த வல்லவரை வன்மை கற்பேன். இந்த சத்தியபுர நாட்டு ஆண்டவர் மன்னருக்கு மகளாக பிறந்து அகிலாயிரம் பேர் பெற்று சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அனைவரும் தந்தை சந்திக்க வேண்டும், என்னுடைய தாயை சந்திக்க வேண்டுமே. அப்பா அவன் பொண்ணு பாலகரா கிடையாது.
யார் சொன்னப்ப நாங்க தெய்வட்டாது தெய்வம் உன் முன்னாடியே தேடி வந்துட்டான் அப்படி தேடி விட்டுறா அண்ணா பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க தேவடியா யார் தேவடியா யாரா தேவடியா யாரா ஏய் ஜனப்ப எடுக்கோ ஏய் சூழ்ச்சிமா ஜனயா காசமா அவரு எங்க பார்த்தாரு என்ன? அவரு பொண்ணை போய் தேடி ஏண்டா? எங்களுக்கு தெரிஞ்சாலும் பார்த்தாங்க தேவையா எங்க எங்க போய் தேடணும் அந்த பாரா வரைக்கும் போய் பாக்குறேன் பள்ளி வருஷத்துக்கு பாராவதி பற்றி பேசாத அங்க நடந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ எல்லாத்திலும் அங்கிருந்து பாக்குற என்ன தெரியுமா நான் இங்க நான் போய் பாக்குறது டேய் அவ யாரு யாரு என் நாட்டு இளவரசி எங்க இருப்பா அரண்மனையில் இருப்பா நந்தவனி கோணையில இருப்பாங்கடா உன் புத்தி எங்க போவோம் ஒரு நாயை குளிப்பாட்டி நடுவுல வச்சா அது எங்க போவோம் எங்க போவோம் பீத்துனதான் அது போல ஒரு காவலக்காரனுக்கு என்னென்ன அதிர்ச்சி கொடுப்பாங்களோ அது எல்லாம் உனக்கு கொடுத்து வச்சுக்கிறேன் அந்த மாதிரி யாரும் சொல்லுங்க ஏடா நீங்க போய் தேடுங்க. நம்பிக்கை நீதி தர்மம் அதுக்குதான்டா செஞ்சேன் அதனால உன்கிட்ட சொன்னேன் தேவடியா? அட பாடி எடப்பரியா ஏய் கெட்ட பேர் என்னை பத்தி உனக்கு தெரியாதா ஏண்டா? இல்லடா. ஏ ஏய், எல்லா வேலையும் நீ தானே செய்த எனக்கு எதுவுமே தெரியாது ஏய், ஒரு மாமங்காரன் நாங்களே அதெல்லாம் பண்ணதில்லடா அப்ப என்ன பார்த்து எப்படி தோணுச்சா எப்படி ஏடா கண்டேட்டியா நாடா நா கொஞ்சம் பாப்பா
இந்த அகிலவை மனதார வாழ்த்துங்கள். வாழ்க 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 வாழ்க. அம்மா சேர்த்துருமா ஏய், அட பாவி. ஒரு வாழ வேண்டிய வளர வேண்டிய அவளை போய் சீக்கிரமா செத்துருன்னு சொல்லுங்க. சேர்த்துருன்னு சொல்லுமா அனைத்து வளங்களையும் சேர்த்து விடுவார். தெளிவா வரைக்கணும். அப்பா அம்மா வணங்கிட்டோம். மாமா வந்துட்டுனே எங்க தாய் மாமாவே மாமா மாமா போய்க்கிறா. அது மேலே வந்து மாதிரியா ஆமா. ஏதோ டமாலும் ஒரு மாதிரி அது யாரா பையா? அது போய் முடியல. அங்கதான் கீழே படியார கழுத்தை முடிச்சுறாங்க. அதுல வச்சீனா அதெல்லாம் படியார கல்லையா? ஏய், அண்ணன் கை காட்டி கொடுத்துறா. ரத்தம் வந்ததுனால மாத்தி வச்சு நல்லா புடிச்சு வச்சுடுறா. ஏண்டா பையா மாங்கு ஒண்ணு வைக்கிற ஒரு ஆசமா ராஜீவ் பாண்டா பொங்கட்டி நீ எல்லாம் பார்த்ததே இல்லடா. ஏய் ஏய் அப்பா என்னை திடீர்னு அழைத்தா என்ன காரணம்? நான் அழைத்தேன். அழகின்னு சொன்னாரு. பிறவாக அழைத்தேன் எதற்காக தெரிகிறது? எதற்காக? உன்னிடம் ஒரு ஆனந்தமான செய்தி சொல்ல போறேன். அப்பா ஆனந்தமான செய்தியா? சொல்லுங்களப்பா. என்ன தெரிகிறதா? என்ன செய்தி? உன்னுடைய அண்ணன் இருக்கின்றான் நீ ஆனந்தன். அவன் அயல்நாடு சென்றான் அல்லவா பட்ட படிப்பு படிப்பதற்கு. உண்மைதானே? அவன் இன்று தாய்கரம் நாட்டுக்கு வருகிறான். ஐயோ, ஏண்டா? ஏன் ஓடிவடா? ஓடிவடா, ஓடிவடா, ஓடிவடா. பாவி. அண்ணன் வரான்னு சொன்ன உடனே என் மகன் எவ்வளவு தெம்பா இருக்கிறான். நீ என்ன பண்ற? பரிவர்த்தனை ஏய், இவட அண்ணா வெளிநாட்டுல இருந்து வருகிறார். சந்தோஷமாக இருக்கிறது. அண்ணன் வராரு என்ன சாருக்கு எனக்கு வாங்க கைய வரல, கால வரல. அவர் வீடு வாங்குறாரோ இல்ல பிராண்ட் வாங்குறாரோ இல்ல பாடி வாங்குறாரோ எங்க அண்ணாவா? என் மகன் படிக்க போய்கிறான். உள்நாட்டிலே படிக்க வீடு வாங்க மாட்டோம் போய்கிறான். உள்நாட்டிலே படிக்க மாட்டோம் வெளிநாட்டுல போய் நேரத்தை படிச்சுக்கிறோம் அதெல்லாம் படிச்சுட்டான், நான் படிச்சு முடிச்சுட்டான். முடிச்சுட்டு இன்று தாயகம் வரான். ஆமா, அப்பா, இந்த நல்ல செய்தி தான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று விரைவாக நினைத்தேன். அப்படியா? அண்ணா வெளிநாட்டுல இருந்து வருகின்றார். அப்பா, என் கையால சமைச்சு போட்டு எத்தனையோ ஆண்டாகிறது அப்பா. நான் செத்து ஏன் சமைக்க போறேன் என்னுடைய அண்ணாவுக்கு? ஆமா, சென்னையுடைய அண்ணன் என்ன சாப்பிட்டானோ எது சாப்பிட்டானோ என்னவோ ஒண்ணும் தெரியல. ஆனால் உன்னுடைய அண்ணனுக்கு வெக வெகையாக உன்னுடைய கரத்தை நான் சமைச்சு போட போறேன். உன்னுடைய ஆசை என்னவா அதையே அப்படியே செய்யும். அப்படியா? அம்மனை மறுத்துமா? சீக்கிரமா போயிட்டு வா. என்னடா? போய் நம்மனு போய் சொல்ல மாமா, நீ வர போறா? வரண்டா. பாத்துடா, பார்த்தாயா? உன்னுடைய மகன் வருகின்றார். என்று சென்று அழைக்க வேண்டும். பாத்தீங்களா? அந்த தேவடியா இருக்கு படுத்தது. வெளிநாட்டுல போய் எங்கடா செத்து முடியும் பார்த்தா செத்த மண்ணு கூட போயிட்டு பார்த்தனே படிச்சு முடிச்சுட்டு தாயகம் திரும்பி ஓடி வரானா அம்மா அண்ணா அவன் வந்துட்டான்னு வச்சுக்க வந்துட்டான்னு வச்சுக்க போட்டா திட்டாலாம் வருமா குட்டு தோறா போடும் போன ரெண்டாவது வருமா போட்டி கொடுத்தனா வீணா போடுவேன் உடம்ப கட்டி நாயே நல்லவன் கூட்டி கொடுத்த சொல்லிக்கிற மாதிரி ஆகணும் யார் எதுவும் ஆள் வராதடா அரண்மனை சோத்து துணுக்கு ரெண்டு நீர் விளையாட்டு நீங்க சாகணுமா டேய் ஒழிப்புடா ஆமாண்டா கொஞ்சமா ஒழிக்கணும் கஷ்டப்படுறேன்டா ஐயோ உனக்கு தெரியாதடா பாப்பா நீ ஏமா கஷ்டப்படுற வரமாட்டோம் இங்க பாத்துங்க அந்த இளவரசன் தாயத்திற்கு ஓடி வந்து விட்டால் அந்த நாடு நகர உப்பு சட்டி வளவன் அவன் தான் இளவரசன் உடம்பு ஒழிப்பு போறா வீணா போயிடும் அதனால அவன் வர வழியில காதை காமிங்க ஒரு திட்டத்தை சொல்றேன் அண்ணா நான் உரைத்த பிரகாரம் அனைத்துமே செய்து முடிக்க வேண்டும் நீ இருக்க வேண்டும் பாருங்க நாட்டுக்கு ஓடி வந்த உடனே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு என்னன்னா இவனை எதனால நான் போட்டு வச்சுக்கலாம் ஆனா அந்த விஷயத்துல இவனை போட்டு வச்சுக்க கூடாது வச்சுக்கவே கூடாது கூடியே அதனால குய் தொட்டு போடுவான் ஆமா ஆமா இவனை வாங்கட வச்சுக்க இவனியா நான் தனித்து நின்று சாதிக்கின்றேன் அப்படியாகட்டுனா அண்ணா இளவரசன் ஓடி வருகின்றான் தாயகத்திற்கு 32 மேல தாளங்கள் அனைத்துமே முழங்கும் அப்படி முழங்கும் போது அவன் உயிரோடவே வரக்கூடாது அவன் பிணந்தான் இந்த அரண்மனைக்கு தேடி வருவான் என் கையில கொடுத்துட்டேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படியாகட்டுல சென்று வரட்டும் அண்ணா என்னடா எது அந்த பேசிட்டு என்னத்த கூட இருந்தா என்ன பண்ணுங்க டேய் எனக்கு என்ன யூஸ் அட பாவி எங்க கூட இருந்தா உனக்கு பெருசா
கச்சா கிடைக்குதா கவனிக்கிறியா? கச்சை கவனிக்கிறியா? அது போதும். நான் கூட வந்து எல்லாத்துக்கும் துணையாகிறேன். கிளம்பு. போய் பாப்பா கூடயாகிறேன். என்னை கவனிக்கிற நீங்க பாப்பா. அதான் கச்சை கவனிக்கலாமா? நாடு திரும்புகின்றாயா? பட்ட படிப்பை முடித்து விட்டு நாடு திரும்புகிறாயா? வாடா வா, எதிர் வழியிலே ஒரு கருத்த முகமுடியாக சென்று அவனை கொண்டு போய்க்கின்றேன். எங்களுக்கு தாய் தந்தை யாருமே கிடையாது. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து ஒரு ஆண்டவரை பார்த்து உங்களை திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு பார்த்தா எங்கதான் போறான்னு தெரியலையே. அப்படின்னா தகத்தை பார்க்கணுமே. சரிதான்.
ஏழு பிள்ளைகளாக பிறந்து சரிதான் எங்க பேர் படித்து எவ்வித குறைப்பு இல்லாமல் வாழ்ந்தது. அப்படி இருந்தா ஒரே அண்ணன் ஒப்பட்டது. அது பேர சந்தோஷம். அப்படி இருந்தாலும் அண்ணனை பார்க்கணும். ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்ல. நான் கூலி வேலைக்கு போகணுமா? அப்படியா? அம்மா சரியா இருந்தாலும் உனக்கு ஒரு செய்தி சொல்ல போறோமா? என்ன செய்தி? தெரியுமா? அம்மா இருந்தால் வயலுக்கு தாய் தந்தை யாருமே கிடையாது. அண்ணா தாய்க்கு தாயகம் தந்தைக்கு தந்தையார் நிறைய வளர்க்கிறல்லவா? அதனால எனக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது. உனக்கு மன கஷ்டமா? அண்ணா உன் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லு. உன் தங்கச்சி நான் திட்டி வைக்கிறேன். அம்மா ஒரு நல்ல ஆண்மகனா பார்த்து அவர் வெயில உன்னை ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கன்றதே கிடையாது. அதனால உனக்கு திருமணம். எனக்கு திருமணமா? ஆமாமா. அண்ணா எனக்கு திருமணம் கிடையாது. முதல்ல உங்களுக்கு தான் திருமணம். எழுதி திருமணமா? ஏமா தண்ணி இருக்கும் பொழுது கால மழை வருதா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு தான் திருமணம். அண்ணா உனக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். உனக்கு தான். அண்ணா உனக்கு திருமணம் ஆகி உனக்கு பிறக்கிற குழந்தைய நான் தான கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு திருமணம் ஆகி எனக்கு பிறக்க போற புள்ளி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா அதுக்குள்ள உனக்கு வயசாயிடுமா? வயசானாலும் பரவாயில்ல. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்ல தள்ளிக்கிட்டு போறானோ அது அவனோட விருப்பம். நம்ம இதோட தள்ளி போறானோ? ஆமா அண்ணா. அப்படின்னா உனக்கு திருமணம் ஆசை கிடையாது. அண்ணா நம்மள யார் அண்ணா? நம்மள ஏழு குடியில இருக்கோம். நேற்று பேச்சு மடியில வீட்டுல தண்ணி வருது. இந்த வீட்டை பார்த்துட்டு கூட நமக்கு படையில அண்ணா. ஆமா அதனால படுத்துட்டு கூட இடம் கிடையாது. மழை பெஞ்ச வீட்டெல்லாம் தண்ணி. முதல்ல கூரிய மாத்தி கூரிய மாத்தி பெரிய மாடிதான் கட்டி கூடாது. ஆமா நம்ம அதாவது நம்ம நான் செய்யற வேலைக்கு மெத்த வீடு தானே. 2 வருஷம் ஆகுமா? 2 வருஷம் முடியுமா? ஆமா சரிம்மா. இந்த கூரிய பிரிச்சுட்டு முதல்ல மெத்த வீடா மாத்திரேன். உனக்கு எப்ப திருமணம் ஆசை ஒண்ணு வருதோ அப்படி சொல்லுமா. நம்ம அத்தை மகன் சேகரியா உனக்கு திருமணம்
பாத்தீங்களா? அப்படியே ஆகட்டும் அம்மா. அண்ணா அது மட்டும் கிடையாது. நான் எங்க செல்கிறேன்? குளக்கரைக்கு சென்று நீரை எடுத்து வரது வழக்கமல்ல. அம்மா குளக்கரைக்கு போறியா? ஆமா. கண்ணி பொண்ணு வெளியில போக கூடாது. அண்ணா நான் யாரு? உங்க தங்கச்சி. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து வருவீங்க. எங்க நெருப்பு மாதிரி யாரையும் தொட முடியாது. யாரும் ரொம்ப கெட்டு கிடக்குது. யாரை கெட்ட நம்ம வளர்ச்சி கட்டாம இருந்தா போதும். நீ சரியா இருந்தா கூட பாத்துக்கிறேன். அப்படியா? அந்த தங்கச்சி சரிமா போயிட்டு இல்லத்துக்கு வந்து நான் போயிட்டோமா? இன்பமெல்லாம் நிறைந்தது எந்த சத்தியவரி நாடி எந்த சத்தியவரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீர மன்னனுக்கு சத்தியாவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தி ஆனந்த குறைபடும் அல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அது மட்டுமல்லாமல் நாடோ அயல் நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு தற்போது தாயகம் திரும்பி இருக்கிறேன். என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையும் சந்திக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் என்னுடைய அன்னையாகப்பட்டவள் சத்தியாவதி அம்மையாகப்பட்டவள் என்னையும் என்னுடைய தங்கையும் இன்றடித்து விட்டு சொர்க்கலோகம் சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் நானும் என்னுடைய தங்கையும் என்னுடைய சிற்றன்னையின் வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள். என்னுடைய சிற்றன்னையின் பெயரோ ஆரவல்லி. ஆரவல்லி அது மட்டும் கிடையாது,
எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, பாச தங்கை இருக்கின்றார். என்னுடைய தங்கையின் பெயரு அகிலா. என்னுடைய தாயையும் தந்தையும் என்னுடைய தங்கையும் சந்திக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் என்னுடைய தாய் நாட்டை வந்தடைந்ததும் இந்த மலர்வன சோலையை பார்க்கும்போது ஆசையாக இருக்கின்றது. ஆகையால் இந்த மலர்வன சோலையிலே ஆடிப்பாடி விளையாடிக் கொண்டு என்னுடைய தாய் தந்தையை சந்திக்க வேண்டும் அல்லவா? எப்படி தெரியுமா? புத்தன் இயேசு காந்தி நீ எந்த சொன்னாலும் விளையாடா பல வார்த்தையை அடர்ந்த காணகம். அந்த காணகத்தின் உள்ளே நுழைய கருவேலில் ஒரே கொட்டாய் சத்துவாவும் வர எங்களும் வரண்டோம். இப்பொழுது ஆர்ப்பாடி கொண்டு கிழக்கிற்கு சென்று நீரை கொண்டு வந்து தெரியுமா?
சரி, இவன் எங்கதான் சென்றிருப்பான், எந்த இடத்துல சென்றிருப்பான்? அதோ செல்கின்றது போல தெரிகின்றது. பின்தொடர்ந்தே வரலாம். இங்க எந்த ஒரு மரமும் கிடையாது, செடியும் கிடையாது. அப்படி இருக்கின்ற சமயத்துல எதனா தென்னை மொழி எதனா பாத்துட்டு வந்தியா? அதெல்லாம் இல்ல, நிஜமாவே உங்களை ஒருத்தர் கொலை பண்ண வந்தாரு. என்னையா? ஆமா. இல்ல அது வரைக்கும் அந்த வாழைப்பழைய பாத்துட்டியா? ஏங்க வாழைப்பழையெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களா? ஏங்க உங்களை கொல்ல வந்த கட்டாரிய பாருங்க. நிச்சயமாக என்னை கொல்ல வந்த கட்டாரி. சரி விடு. பெண்ணே, எங்கிருந்தோ ஓடி வந்த என்ன ஒருத்த கொலை பண்ணான்னு சொல்லு, நான் அதை நம்பல. என்னுடைய உயிரையை காப்பாற்றி விட்டு பேரை கூட சொல்லாம போய் நியாயமா? பேரு தானங்க. ஏங்க இந்த சத்தியபுரி நாட்டில ஏழு கோயில் நகை பிறந்து என் பேரும் தனிதா. ஆமா, நல்ல பேர். நீங்க யாரு? நான் யார் தெரியுமா? இதோ இருக்கின்றதா இந்த சத்தியவரி நாடு. இந்த சத்தியவரி நாட்டின் முடி இளவரசன் நான். என்னுடைய பெயரோ ஆனந்தன். ஐயா பார்த்தீங்களா ஐயா? அப்படியாகட்டும். வாழ்க வாழ்க வாழ்க. பரவாயில்லை. ஓடி வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றிய உனக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் அல்லவா? பரிசா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒன்றுமே வேண்டாம். வேண்டாம் ஐயா. நீ வேண்டாம் என்று உரைத்தாலும் நான் அரச குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா? நிச்சயமாக உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். பரிசா? பரிசெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுவரைக்கும் நானும் என் அயல் நாட்டில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இது போல பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கின்ற சமயத்திலே உனக்கு பரிசு ஒன்று கொடுக்கிறேன் என்று கூறினேன். என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு தெரியுமா? என்னுடைய உயிரை காப்பாற்றிய உனக்கு என்னையே பரிசாக சரிதா? நானோ கோபுரம், நீயோ குப்பை. அப்படி என்றால் நீ என்னதான் குப்பை நாடாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் நான் உன்னை திருமணம் செய்து என்னுடைய கோபுரத்தின் உச்சியிலே அமர வைக்கின்றேன். என்னுடைய மகாராணியாக. உன்னை பார்க்கின்ற சமயத்தில் இப்படியே வருகின்றது. கோடி
நான் எதனா பண்ணா ஒண்ணுமே பண்ணல. சரிதா, நான் நின்னுதான் பாடினாலும் ஆடினாலும் உனக்கு காசு வராதுன்னு சொன்னல. சரி, நீ இந்த இடத்தை விட்டு போறல்ல போ. ஆனா என்னுடைய உயிரை காப்பாற்றிய நீ இந்த கட்டளை தான் எனக்கு கொத்த வந்தான். நீ ஏன் வேணான்னு சொல்லிட்ட. இனிமே இந்த உயிர் இருந்தான்னா போனான்னா இனி முதற்படி இந்த உயிரே எனக்கு என்னதான் வேணான்னு சொல்றாங்க. அப்படியா நினைக்கிறேன். நான் செத்தா இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். இந்த பொம்பளைகளே அப்படிதான். என்னதான் ஆசை மனசுல இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. சரி, அப்படி என்றால் எனக்கு உன் மீது ஆசை இருக்கின்றது, எனக்கு என் மீது ஆசை இருக்கின்றது அல்லவா? எங்க என்னை பார்த்து ஆசைதானே என்னங்க உங்களை பார்க்கும் பொழுது மனதில் எவ்வளவு ஆசை இருக்கு. அப்படியா? அந்த வானத்துல இருக்க நிலவும் நானும் ஒன்னா இருக்கு.
சரி, அது மட்டுமல்லாமல் நானும் அயல் நாட்டிலிருந்து வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என்னுடைய தாய் தந்தையை தங்கையும் சந்திக்க வேண்டும் அல்லவா? நான் சென்று அரண்மனையிலே என்னுடைய தாய் தந்தையை பார்த்துவிட்டு வருகிறேன். நான் முன்புறமாக செல்கிறேன், நீ பின்புறமாக. அப்படி இருந்தாலும் என் கடத்துல ஒரு சத்தியம் பண்ணிட்டுப்பாங்க. என்ன சத்தியம்? விட்டுப்பாம்பா. சரி, நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் நிச்சயமாக ஒன்றே பாதம். இதுவரை காணவில்லை. அண்ணன் பாத்தியா? நம்முடைய மகனும் ஓடி வந்து விட்டான் தாயை. என்னதான் விஷயம் சொல்லிதான் மாமங்க என்ற மாமங்க அல்ல அண்ணா, மாமா மறந்துட்டியே. மாமா, நீங்க என்னை ஆசீர்வாதம் செய்ய. வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்துக்கிறாரு. படிப்புடா படிப்பு என்னுடைய தந்தை அங்கதான் படிக்க சொன்னாரு. என்னையா அந்த கேள்வி போய்ங்க போய் சொல்லிட்டா நீ படிக்க போய்கிற அப்படி தப்பா போய் சொன்னா அங்க போய் பொறுக்கு போயின்னு அர்த்தம். நீ எதை கேட்கலாம் சொல்லுவாரு. நீ உன் கேள்வி கேளு. சரி, என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ என்னடா படிச்சிருக்கிற? நான் தான் ஊர்ல பெரிய படிச்சிருக்கேன். ஊர்லயே பெரிய படிப்பு. ஒரு SSLC முடிச்சிருப்பியா? 10வதா? ஏய் 10வது படிப்பா. அதுக்கு மேல ஒரு BA. BA-னா மாதிரி வேலை. ஆமாடா. ஏய் அது காலேஜ் அந்த மாதிரி வேலை. அதுல ஒரு வேலையா? ஸ்கூல்ல பசங்க நாய் மீன் மேய்க்கின்றார். அதுக்கு மேல ஏண்டா ஒரு வேலை இன்ஜினியரிங் படிச்சிருப்பியா? இன்ஜினியரிங்கா?
கம்பி கொடுக்குற வேலை நிறைய பேர் ஊர்ல இருக்கிறான் இன்ஜினியர் பச்சா ஒரு கம்பி முறுக்குறாரு. பிடி கருத்துல கம்பியா கொடுக்குற செட்டி சீப்பா பிடிச்சியா? ஏண்டா ஒரு வேலை MBBS படிச்சிருப்பியோ டாக்டர் நிறைய பேர் ஊர்ல மாட்டுக்கு செலவூசி போடுறான். நாங்க தான் மாட்டுக்கு ஊசி போட்டுக்கிறோம். ஏண்டா அதான் டாக்டராடா எவ்வளவு விஷயம் இருக்குடா டாக்டர். என்ன மாதிரி செலவூசி போறப்பா ஏண்டா அதுக்கு மேல அதுக்கு மேல ஒரு IAS IPS கைக்கு வழியா கைக்கு வழியா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த வேலை கொடுத்தாங்க ஏசி ரூம்ல உட்காரணுமா, அதனால ஏசி உடம்பு விட்டாவது நான் சொல்லிட்டேன். வந்து ஐயா ஏண்டா IAS அது இல்லனா ஒரு வேலை ஏய் முதலமைச்சரா அதுக்கு படிப்பே தேவையில்லடா. அந்த பதவி நான் போடவே இல்ல. ஆமா உனக்கு உட்கார வைத்தா பாத்துக்கிறோம். ஏய் ஒருவேளை பிரதம மந்திரியா? ஏய் அதெல்லாம் தெரியாதா? அதுக்கு மேல அதுக்கு மேல நான் எங்க படிச்சேன்? என்ன படிப்பியா? நான் தான் பால்வாடி படிச்சுக்கிறேன். பால்வாடி படிச்சேன் கம்யூனிட்டி போறப்ப எல்லாத்துக்குமே அடித்தளம் பால்வாடி தான். அடித்தளம் வாங்கினாதான் பில்டிங் விஷயம் கேள்வி கேக்குறேன். இப்ப தெரியும் நீ படிக்க போனியா? அங்க போய் பொண்ணு போனாரு. அது போனா போட்டான் திருப்பூர்ல இருந்தாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொல்லுங்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். சூத்திர வச்சுக்கோங்களா? நீ யார வேணாலும் கேட்டு பாரு. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அந்த தாடி வச்சு தாத்தா எத்தனை படிக்கிறா? படிக்கிறா திருக்குறள் இருந்தாரு. உனக்கு சகலன்னு சொன்ன என் மகனை நெருங்கிடுவோம். பாலக்காட்டு குச்சிமணி அது போட போட்டா திருக்குறள்ல 4 பால் இருக்குது. என்ன பால் சொல்லு? பாலா எனக்கு தெரியாது. படிக்க வச்சுட்டு எங்கள ஊர்ல படிமை என்ன போல அறுத்து பால் இன்பத்து பால் பொருட்பால் போடால் நவனிக்க பால் அவனுக்கு கை பதற்றம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு ஓரமா. ஒரு திருக்குறள். முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் முதல் 2 கேள்வி தப்பா சொன்னாரு. ஒரு திருக்குறள் போய் சொல்றாரு. என்னடா சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகில். அது அப்படி வராதுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அகர பலகையில் கிறுக்கப்படும். சரி அடுத்த குறள் கற்க கசர கற்றப்பின் நிற்க அதற்கு தக. சத்தியமா நீ படிக்க போல போருக்குதான் போய்கிறேன். ரெண்டாவது போட்டு தப்புங்க. எப்படி வருது? என்ன சொன்ன? கற்க கசர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அடுத்த குறள் கடைசி குறள் இதாவது சரியா சொல்றா. சின்ன பையன் பயந்துறாப்ல. சின்ன பையன் பயந்துறாப்ல. இப்ப நம்ம சயின்ஸுக்கு போவோம்.
அறிவியல் அறிவியல் இங்கிலீஷ்ல பாருங்க கேட்டது நீ பாக்கல சயின்ஸ்னா தமிழ்ல கணக்குன்னு சயின்ஸ்னா தமிழ்ல கணக்குன்னு அர்த்தமா நீ பச்சை பள்ளியிடத்துல சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வரி கார்பரேஷன் கங்கராச்சுலேஷன் ஏதோ ஒண்ணு நல்லபடியா போய் நல்லா பட்ட படிப்பு படிச்சுட்டு வந்தீங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் கணக்குல 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் வரும்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் நஷ்டம் அடையும். எப்படி நஷ்டம்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்குறேன். நான் எவ்வளவு லாபம் வருதுன்னு கேட்டேன். லாபம் நஷ்டம் கம்மியாச்சு கணக்கு கூட தெரியாதா? நான் சொல்றேன் 200 ரூபாய் லாபம் வரும். என்னடா 200 ரூபாய் லாபம் வரும்? அது எப்படிடா? நீ சொல்லி எப்படி? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்குறேன். ஓ 400 ரூபாய்க்கு ஏன் நீ கையை காட்டுறேன்? நான் கையை காட்டுறேன். நான் 400 ரூபாய் கையை காட்டுறேன். சரி வேற எப்படிடா? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம் வரும்னு கேட்டேன். 400 ரூபாய்க்கு ஏய் நீ 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி கம்யூனிட்டி நாங்க 400 நினைச்சுக்கிறோம்டா. அது அந்த அது போனா முட்டைக்கு நடுவில் என்ன வரும்? ஐயா இது உடனே தெரியாது. நடுவுல கரு இருக்கு. கரு கரு அந்த கருவு தானே வர பார்த்தா ஏய் சோமாகிரியா எஜமானோட தானே நல்லது. அது தப்பு. முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவில் இட்டு இருக்கும். எப்படி முதல்ல மூக்குதா லாஸ்டா தைக்குதா நடுவில் ஓ மூ இட்டை எந்த முட்டை தான் சொன்னா முட்டை வாழ முட்டை முட்டைக்கு நடுவில் மத்திக்கு நடுவில் கொத்தைக்கு நடுவில் இட்டுதான் யாரு போட்டு இப்படி வாடா பைக்கா அதெல்லாம் போகட்டும். அயல் நாட்டிலே பட்டப்படிகளை வடித்துக் கொண்டிருந்தேன். அது விரைவாக மகனை அழைத்த காரணம் என்ன? ஆனந்தா அது விரைவாக அழைத்த காரணம் என்ன தெரிகிறதா? எதுக்கோ வயதாகி விட்டது. அப்பா சாவப்பட இருப்பான். பாவி ஏண்டா சாவ போறா வயது முதிர்ந்து விட்டது. வீடு போகும்போது என்பது நாடு என்னை வாவை வரவழைக்கிறது. அப்பா வந்து ரொம்ப சாவப்படுறான். இந்த சத்தியபுரி நாட்டை இந்த மணிமுடி தெரிந்து இந்த ஆட்சி பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்க போகிறேன். அப்பா அதெல்லாம் போகட்டும். நிறுத்துங்கள். நீங்கள் இந்நாட்டிலே என்ன அரசாட்சி செய்கிறீர்கள்? நீங்கள் செய்யக்கூடிய அரசாட்சி எதுவுமே சரி கிடையாது. என்ன நாட்டு மக்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லி என்ன இருக்கிற சொல்லு. ஒரு மன்னர் அரசுல நாட்டு பத்தி நடக்கலாமா? 12 மணிக்கு கடைச்சா இருந்தா என்னன்னு எல்லாம் கேக்குறாங்க. காலைல 9 மணிக்கு கேட்க சொல்றாங்க. என் நாட்டுல ஆதோட பிரச்சனை போ. என் மகன் புரிய கேட்கிற ஒன்றும் புரியவில்லையே. அப்பா என்ன தெரியுமா? நம்முடைய அயல் நாட்டிலிருந்து நம்முடைய நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்க வராய்வா பாப்பா அண்ணா அப்பா நான் அயல் நாட்டில இருந்து நம்முடைய நாட்டிற்கு வந்தேன் அல்லவா? நம்முடைய அரண்மனைக்கு திரும்புகின்ற சமயத்துல யாரோ முகமுடி கொள்ள தரை என்ன கொல்ல நம்ம நாட்டுல அப்படி எந்த தேவடியா போயிட்டா இருந்திருப்பான். நம்ம நாட்டுல மக முடியா அவனை மட்டும் நம்ம சொருப்பாளி தாலி அர்த்தம் அவனதான் கம்பத்துல பத்தி போயிட்டு நம்முடைய நாடுகளில் உள்ள அமைச்சர் இருக்கும் போது அப்படி ஒரு கொலை நடந்திருக்குமா? அப்படி கொலை நடந்திருக்கா? அதுக்கு சாட்சி வேண்டும். அப்படி என்றால் இதற்கு ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கின்றது. தற்போது கொண்டு வருகின்றேன். இதோ பாருங்க, என்ன கொல்ல வந்த கரத்தில் இருந்து கட்டாரி. உயிரற்ற பொருளுக்கெல்லாம் வேலை கிடையாது. சாட்சி சொல்லாது. உயிருள்ள பொருள் இங்கே இருக்கின்றது. என்னை காப்பாற்றியது யார் தெரியுமா? ஒரு பெண் காப்பாற்றினா. பொண்ணு இங்கதான் இருக்கிறா. நிற்கிறாளே அந்த பெண் என்னை காப்பாற்றியவர்.
ஏதோ கண் குடிக்கிறாரு. யாரு தெரியுமா உனக்கு? எங்க சொன்னா பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? மொத்தம் வலிக்கிறான் பாரு. ஒரு முகமுடி கொள்ளைய ஒரு கட்டாயம் மாமா சும்மாதான் இருக்கிறோம் மாமா. கட்டாயில ஓடி குடுத்தாரா அப்பட பல 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 கத்துல போட்டு போட்டு அப்படியா? சரிதான். எப்படி அண்ணாவுடைய உயிரை காப்பாத்திட்டே? அண்ணா பரடி, அண்ணா வணங்கடி. எங்க அண்ணா, எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியலப்பா. எல்லாரும் வரணுமா? எனக்கு அண்ணன் மாதிரி யாரு மாதிரி தரா? யாரு அண்ணன்? எனக்கு அண்ணனா அவளுக்கு அண்ணன் தான். அண்ணன் மாதிரி நான் யாரு? நீ போல சம்கே வாடா பின்னாடி வாடா. ஒரு பொண்ணு அது கூட காட்டி பூஜை ஆரம்பம் மாதிரி அப்பா, எனக்கு மணிமுடி சுட்டு விழா என்று உரைத்து விட்டீர்கள். சரி, எனக்கு மணிமுடி சுட்டு விழா நடக்கட்டும். எனக்கு மணிமுடி சுட்டு விழா யாருடைய கரத்தால் நடக்க வேண்டும்? என்னப்பா நீ கேட்க வார்த்தை வித்தியானக இருக்கிறது. இதோ இருக்கின்றது உன்னுடைய தாய்மாமன். அவருடைய கரத்தினால் அப்பா, நிறுத்துங்க. யார் இவன்? எனக்கு தாய் மாமனா? நாய் மாமன்? இவன் எங்கிருந்து ஓடி வந்தவன்? அயல் நாட்டிலே இருந்து நம்முடைய நாட்டிற்கு பஞ்சம் பிழைக்க ஓடி வந்தவன். ஒரு நாட்டிற்கு பஞ்சம் பிழைக்க ஓடி வந்தவன் கரத்தால் எனக்கு மணிமுடி சுட்டு விழாவா? நான் செய்யக்கூடிய வேலையை இவன் கரத்தால் செய்யக்கூடியவன். இட்டக்கால் செருப்புக்கு சமமானவன். இவனுடைய கரத்தால் எனக்கு மணிமுடி சுட்டு விழாவா? இவனுடைய கரத்தால் மணிமுடி சுட்டு விழா என்றால் அப்பேற்பட்ட மணிமுடி சுட்டு விழாவே தேவையில்லை. நீங்கள் மணிமுடி சுட்டி வைத்திருக்கலாம். அல்ல இல்லை என்றால் என்னுடைய அன்னை இருக்கின்றால் என்னுடைய அன்னை சுட்டி வைத்திருக்கலாம். அதையும் தவிர்த்து ஒரு வேலைக்காரனை சுட்ட சொல்றீங்க. இந்த மணிமுடி சுட்டு விழாவை எனக்கு தேவை கிடையாது. நான் புறப்பட்டு அண்ணா, நில்லுங்கள் அண்ணா. அவசரப்படாதீங்க அண்ணா. அப்பா, அண்ணா சொல்வது சரிதான் அப்பா. எனக்கு சம்மதம் கிடையாது. தாய்மாமனுடைய கரத்தில் மறுபடி சூட்டுவதற்கு உனக்கு சம்மதம் எனக்கு சம்மதம் கிடையாது. சரி விடு. என்னுடைய கரத்தினாலே உனக்கு மறுபடி சுட்டி ஆட்சி வரும். கும்பல்ல பாட்டா போறோம். வாயை மூடி நிறுங்க. கத்து பிள்ளைங்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா நீங்க? ஏதோ சின்ன சிறியவர் தெரியாமல் பேசிவிட்டார். அதை நம்ம தவறாக ஏற்றுக்கொள்ளலாமா? வா 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 வா. பாப்பா வாயை மூடி பின்னாடி பாருங்க. நாற்பதாவது கொடுத்த ஆட்டு வைக்கிறாரு, வாடா வாடா வாடா. ஏ பையா, ஏய் சக்திவேலு, உன் அம்மா எங்க போயிருக்கா? எங்க அம்மா கேட்டு போய் கூட்டிட்டு பேச முடியாது. நாய் ஓட அம்மா, சரி, நான் ஏதோ காலைல தானே அம்மா விட்டுறியாம்மா? அப்ப யாரு? வாயை மூடி நிறுங்க. அம்மா, இல்லடா, மன்னிப்பு வாங்குறீங்களா? அம்மா, அறியாமல் தெரியாமல் மாமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சு மணிப்பா மணிப்பு பேசுங்களா பேசுறது மன்னிக்கிறேன் சங்கர்.
அப்பா தாய் மாமனா மாமா. தெரியாத பேசிட்டேன் நம்ம நிக்கிற மாமா சரி பாத்து எட்டே நில்லு மாமா மன்னிச்சுக்கு மாமா. இது ஏத்துக்க முடியாது ஏன் மாமா? கிட்ட வா. மாமா பயமா இருக்கு மாமா. நீ வாமா ஒரு நிமிஷம் பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? எப்போ வருவான்னு பாத்துக்கிறோம். இதெல்லாம் பல்குண்டா அப்படிலாம் பாரு நாளை. எனக்கு எப்பொழுது மணிமுடி சுட்டு விடா வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று உனக்கு மணிமுடி சுத்தி விட நடைபெற போகிறேன். அப்படியாகட்டும். அப்பா சந்தோஷமான செய்தி அப்பா. அண்ணாவுக்கு மணிமணி தொட்ட பாருங்க. நான் இப்போதே நந்தவனம் சென்று நந்தவனத்தில் ஆடி பாடி விட்டு அங்கு இருக்க வேண்டிய மலர்கள் நிறுத்தி ஆரமாக தொடுத்து முதல் மாலையாக நான் தான் அண்ணாவுக்கு போட போறேன்ப்பா. இது உன்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை. ஆமா ஒரு அறியாத பெண்ணு இப்போது காலம் கெட்டு விட்டது. நீ தனிமையிலாக நந்தவனம் போகவே கூடாது. ஏன்பா? தங்கை மலர்வனம் பொண்ணு ஆசைப்பட்டு விட்டா. அது மட்டுமல்லாமல் நந்தவனத்திலே இருக்கக்கூடிய மலர்களை அத்தனையுமே ஆரமாக தொடுத்து முதல் மாலையாக என்னுடைய கடித்திற்கு தங்கை தான் அணிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டாள் அல்லவா? ஆகையால் நீங்க அனுப்பி வைங்கப்பா. எப்படி பாடி சொல்ற? அப்பா. ஒரு அறியாத பெண்ணே ஒரு நந்தவனம் எப்படி அனுப்புவ? அப்பா காலம் கெட்டு போச்சு வேணா நீ போக வேண்டாமா? நம்முடைய நாட்டின் நிலவரசி அல்லவா? தைரியமா அனுப்புங்கப்பா. அம்மா அம்மா நந்தவனம் ஏய், ஏண்டி? ஒரு நாட்டு மன்னராகப்பட்டவரு இவ்வளவு எடுத்து வருகிறாரு. அப்படி இருந்தா ஒரு பேச்சு கேட்காத போல. அம்மா நான் இட்டு போறேன். ஆற்று முதல் இட்டு வா. அவள் தோழிமா. போறியா ஆடி மம்தி ஏன்டா டேய்? ஆடி மம்தி போய் போறி. இங்க பாருடா, யாரு இவன்? தகுதியா தராதரமாடா? டேய், இவன் யாரு இவன்? இவன் குப்பமேடிடா, நம்ம கோபுரம் ஏழ்மை குடியில பெண்ணாக பிறந்தவ. என் பொண்ணு யாரு? இந்த நாட்டுக்கு இளவரசியாக பிறந்தவ. இவ போய் ஆண்கள் கூடி இருக்க சபையில இவன் பேசலாம். அவன் கேட்டவா நான் என்ன டேய், ஏத்தி நக்கறா? ஏன்டா அவன் அந்த போய் சீன்றான் அவன். டேய், அவளுக்கு எதுவும் யாரும் சீண்டலங்க. என் கையிலாக நீ இருந்துச்சு. அனைவரும் சொல்றோம், எங்க பேச்ச மீறி நீ மலர்வனம் போக போறேன்னு சொல்ற. அந்த மலர்வனத்துல உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தது, அதோ இருக்கிறதால உன்னுடைய உயிரை அந்த கோழிக்கு அவ பல்ல உடைச்சிருவோம். அம்மா பாப்பா அரிதா இருக்க வரையில் எனக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்படாதுமா. அதான்டியே. நான் சென்று வரேம்மா. போய் வா, போயிட்டு வா. அம்மா நான் சென்று வரேம்மா. ஆ, நான் வரேன்டா. அம்மா வரேன். வாடி இங்க. ஏய், சரிதான். உன்னை நம்பிதான் அனுப்புறோம். அவளுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா வச்சுக்கோங்க. நாலு மட்டும் கிழிக்கிற மாதிரி கிழிச்சிருவோம். எதுவும் ஆகாதுங்க. தாக்கத்தே பாத்துக்கிறேன். மூஞ்சி பாருங்க, சட்டியா. அப்பா அது மட்டும் கிடையாது. நானும் நாட்டை பற்றி நாட்டு மக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் நாட்டை சுற்றி நகரமனம் வருகின்றேன். பிறகு வந்து மணிமுடி சுட்டிக் கொள்கிறேன். புறப்பட்டு வருகிறேன். அத்தா, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதனால நீங்க சென்று வந்து ஏன்டா இவனை எத்தனை தொடப்பட்டு எடுத்து அடிக்கிறது? ஆம்பளையாடா இவன்? இவனை தாரா சுட்டு மேற்கு வச்சிடலாம். இங்க பாருடா. டேய், ஒரு பெண்ணா பிறந்தவன் இந்த கேட்டு மண்ண நாடு எவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு. அதனால இந்த ஆடவழியாகப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செய்து அந்த இளவரசன் சாவடிக்கான்னு பார்த்தா இந்த என் தூம பையன் அண்ணன் சொல்றது கேவலமாகிறதா. இவன் இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். இவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு நல்லா கல்லூந்து மட்டுமே நல்லா ஆறு வேலை சோறு தோன்றான்டா. அதான் இந்த வேலையில அண்ணன் ஒரு சோத்தை வையே உக்காந்து எந்த தூண்டி வந்து அவன் மூஞ்சி பண்றதுனால எப்படி இருக்குது? கேவலமா பேசுறாங்கடா. பாப்பா அண்ணன் பேசாதம்மா பாவம். ஏய், தொடப்பட்டு முடிஞ்சு போடு. அண்ணன் என்ன சொல்றா? அடையா மான கட்ட பையா, இங்க பாருடா. டேய், இது ஆகவே அண்ணன்டா பாரு. அந்நேரம் மாடு கட்ட பையன் அதோட நான் கேப்பேன்டா, ஏன் அண்ணன்டா இந்த பெண்ணாகப்பட்ட எவ்வளவு கஷ்டப்படுறேன் அவனுக்கு தான் தெரியும். ஆமாண்டா. கூட்டி குடிக்கிறாரு. பாப்பா அவமானம் யாருங்க? எனக்கு தானே அவமானம். இந்த மாதிரி அவமானம் எங்க நடக்குமா? ஒரு மணிமுடி சூட்டு விழாவுல பிழைவாட்சி பெறப்பட்ட சூழ்ச்சி யாரால? யாரால? என் மாதிரி நோராலதான். அம்மா பையன் அம்மா பையன் ஆனா வேலைக்கார நாய, ஆனா கூலிக்கார நாய, இட்டக்கால் செருப்புக்கு சமமான போடா அப்படின்னு அவங்க நாயா. இன்னொன்னு கேட்டேங்கடா, நாய் மாமன் நாய் மாமா எப்படி அம்மையா காப்பு காட்சி அடிக்காரா சொல்றான். இந்த ஆரவழியாகப்பட்டவள் முதல் சூழ்ச்சியாகப்பட்டது நடக்கல. இப்ப ரெண்டாவது ஒரு சூழ்ச்சி அத சொல்றேன். அதையும் பண்ணாத வந்து வச்சுக்க நான் பண்ணிடுறேன். வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டேன். நான் சொன்னதே சீக்கிரமாக முடிக்கலாம். என்ன கவனிக்கிறீங்களா?
கடைசியா கடைசியா கேட்டுக்கிறாங்க. டேய் பையா பையா என்னடா ஆச்சு போனா போட்டுடா ஏன்டா தொல்லை கட்சி நடிகா? வாடா அப்படி அது என்னடாவா என்னடா? இனி முதல் கொண்டு இந்த சத்தியபுரி நாட்டு விடுவனா இவனை விடுவனா மொத்தமா வந்து குடிச்சு உட்காந்து இந்த இளவரசனை விடுவனா அது மட்டும் கிடையாது இளவரசியை விடுவனா இனி முதல் கொண்டு இந்த சத்தியபுரி நாட்டை கெடுத்து குட்டி சவராக போறா. ஆமா இந்த நாடு இனி முதல் கொண்டு அட்ட நாசம் குட்டி சவராக போகுது. இந்த நாட்டை கெடுக்க போறேன் புறப்பட்டு வருவா.